பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 1 ராஜாக்களிலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒன்று ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 90 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. சமாரியாவை முற்றுகை போட்டு அதின் மேல் யுத்தம் பண்ணினது யார்? சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. பெனாதாத் தன் டேஸ் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டான். சேனையை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. பெனாதாத்தோடே கூட எத்தனை ராஜாக்கள் இருந்தனர்? முப்பத்தி 2 ராஜாக்கள். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. பெனாதாத்தோடே கூட டேஸும் டேஸும் இருந்தது. குதிரைகளும் ரதங்களும். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 5. பெனாதாத் ஆகாப் ராஜாவினிடத்தில் யாரை அனுப்பினான்? தன் ஸ்தானாபதிகளை. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. உன்னுடைய டேஸும் உன்னுடைய டேஸும் என்னுடையது என்று பெனாதாத் ஆகாபிடம் கூறினான். வெள்ளியும் பொன்னும். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. இஸ்ரவேலின் குமாரர்களில் எப்படிப்பட்டவர்கள் தன்னுடையவர்கள் என்று பெனாதாத் கூறினான்? சமர்த்தராயிருக்கிறவர்கள். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள்தான். யார் யாரிடம் கூறியது? ஆகாப் பெனாதாத்தின் ஸ்தானாபதிகளிடம் சொல்லி அனுப்பினான். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. பெனாதாத் எவைகளையெல்லாம் தனக்கு கொடுக்கும்படி ஆகாபிடம் கேட்டான்? வெள்ளி, பொன், ஸ்திரீகள் மற்றும் குமாரர்கள். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. நாளை இந்நேரத்தில் என் டேஸ் அனுப்புவேன் என்று பெனாதாத் ஆகாபுக்கு சொல்லி அனுப்பினான். ஊழியக்காரரை அனுப்புவேன் என்று. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 11. பெனாதாத்தின் ஊழியக்காரர்கள் எவைகளை சோதிப்பதாக ஆகாபுக்கு பெனாதாத் சொல்லி அனுப்பினான்? ஆகாபின் வீட்டையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 12. எவைகள் எல்லாவற்றையும் பெனாதாத்தின் ஊழியக்காரர்கள் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்று பெனாதாத் ஆகாபுக்கு சொல்லி அனுப்பினான்?
ஆகாபின் கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 13. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் எவர்களையெல்லாம் அழைப்பித்தான்? தேசத்தின் மூப்பரை எல்லாம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 14. இவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள். யார் யாரிடம் கூறியது? ஆகாப் தேசத்தின் மூப்பரிடம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 15. இவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள். இதில் இவன் என்பது யாரை குறிக்கிறது? பெனாதாத்தை குறிக்கிறது. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரை. கேள்வி எண் 16. நான் டேஸ் என்று பெனாதாத்துக்கு மறுக்கவில்லையே என்று ஆகாப் மூப்பரிடம் கூறினான். கொடுக்க மாட்டேன் என்று. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 17. நீர் அவனுக்கு செவி கொடுக்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம். யார் யாரிடம் கூறியது? சகல மூப்பரும் ஜனங்களும் ஆகாபிடம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 18. யாருக்கு செவி கொடுக்க வேண்டாம் என்று சகல மூப்பரும் ஜனங்களும் ஆகாபிடம் கூறினர்? பெனாதாத்திற்கு. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 19. நீர் டேஸ் உமது அடியானுக்கு சொல்லி அனுப்பின யாவும் செய்வேன் என்று ஆகாப் பெனாதாத்திற்கு சொல்லி அனுப்பினான். முதல் விசை உமது அடியானுக்கு சொல்லி அனுப்பின யாவும். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 20. இந்த காரியத்தையோ நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள். யார் யாரிடம் கூறியது? ஆகாப் பெனாதாத்தின் ஸ்தானாபதிகளிடம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 21. தனக்கு பின் செல்லுகிற ஜனங்கள் கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள எது போதுமானதாயிருந்தால் தேவர்கள் அதற்கு அதிகமாக தனக்கு செய்ய கடவர்கள் என்று பெனாதாத் கூறினான். சமாரியாவின் தூள். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 22. ஆயுதம் தரித்திருக்கிறவன் யாரைப் போல பெருமை பாராட்டலாகாது என்று ஆகாப் பெனாதாத்திற்கு சொல்லி அனுப்பினான். ஆயுதம் உரிந்து போடுகிறவனைப் போல. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 23. கூடாரங்களிலே குடித்து கொண்டிருந்தவர்கள் யார்? பெனாதாத்தும் அவனோடு கூட மற்ற 32 ராஜாக்களும். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 24. ஆயத்தம் பண்ணுங்கள். யார் யாரிடம் கூறியது? பெனாதாத் தன் ஊழியக்காரரிடம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 25. பெனாதாத்தின் ஊழியக்காரர் டேஸ் மேல் டேஸ் செய்ய ஆயத்தம் பண்ணினார்கள்.
நகரத்தின் மேல் சண்டை செய்ய. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? யார் யாரிடம் கேட்டது? ஒரு தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவின் இடத்தில். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 27. டேஸ் என்று நீ அறியும்படி இன்றைக்கு சீரியாவை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்று கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் ஆகாபிடம் கூறினார். நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 28. யாரை கொண்டு சீரியாவை ஆகாபின் கையில் ஒப்புக்கொடுப்பதாக கர்த்தர் கூறினார்? மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 29. யுத்தத்தை யார் துவக்க வேண்டும்? யார் யாரிடம் கேட்டது? ஆகாப் ஒரு தீர்க்கதரிசியிடம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். கேள்வி எண் 30. ஆகாப் எவர்களையெல்லாம் லக்கம் பார்த்தான்? மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர் மற்றும் இஸ்ரவேல் புத்திரரை. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 31. மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர் எத்தனை பேர்? இருநூற்று பேர். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 32. ஆகாப் லக்கம் பார்த்த இஸ்ரவேல் புத்திரர் எத்தனை பேர்? ஏழாயிரம் பேர். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 33. பெனாதாத்திற்கு உதவியாக வந்த ராஜாக்கள் எத்தனை பேர்? முப்பத்தி 2 பேர். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 34. ஆகாப் ஜனங்களை லக்கம் பார்த்த பின் டேஸ் வேளையிலே வெளியே புறப்பட்டார்கள்? மத்தியான வேளையிலே. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 35. முன் தண்டாக புறப்பட்டது யார்? மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 36. சமாரியாவிலிருந்து மனுஷர் புறப்பட்டு வருகிறார்கள். யார் யாருக்கு அறிவித்தது? பெனாதாத் அனுப்பின மனுஷர் பெனாதாத்திடம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 37.
மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர் டேஸுக்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்று பெனாதாத் கூறினான். சமாதானத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் யுத்தத்திற்காக புறப்பட்டு வந்தாலும். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 38. மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகருக்கு பின்னே வந்தது எது? இராணுவம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 39. எவர்கள் முறிந்தோடி போனார்கள்? சீரியர். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 40. எவர்கள் சீரியரை துரத்தினார்கள்? இஸ்ரவேலர். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 41. பெனாதாத் டேஸின் மேல் ஏறி டேஸோடும் கூட தப்பி ஓடி போனான். குதிரையின் மேல் ஏறி குதிரை வீரரோடும் கூட. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 42. ஆகாப் எவைகளை முறியடித்தான்? சீரியரின் குதிரைகளையும் ரதங்களையும். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 43. சீரியரில் டேஸ் உண்டாக ஆகாப் வெட்டினான். மகா சங்காரம் உண்டாக. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 44. நீர் போய் உம்மை பலப்படுத்திக் கொள்ளும் என்று ஆகாபிடம் கூறியது யார்? ஒரு தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 45. நீர் டேஸ் இன்னதென்று கவனித்து பாரும் என்று ஆகாப் ராஜாவிடம் தீர்க்கதரிசி கூறினான். செய்யத்தக்கது இன்னதென்று. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 46. டேஸிலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்று தீர்க்கதரிசி ஆகாபிடம் கூறினான். மறு வருஷத்திலே. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 47. இஸ்ரவேலர் எதினால் தங்களை மேற்கொண்டதாக பெனாதாத்தின் ஊழியக்காரர் பெனாதாத்திடம் கூறினர்? இஸ்ரவேலருடைய தேவர்கள் மலை தேவர்கள் அதனால் தங்களை மேற்கொண்டதாக கூறினர். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 48. எங்கே யுத்தம் பண்ணினால் இஸ்ரவேலரை மேற்கொள்வது நிச்சயம் என்று பெனாதாத்தின் ஊழியக்காரர் பெனாதாத்திடம் கூறினர்? சமபூமியிலே யுத்தம் பண்ணினால். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 49. எவர்களை தங்கள் ஸ்தானத்திலிருந்து மாற்ற வேண்டும் என்று பெனாதாத்தின் ஊழியக்காரர் பெனாதாத்திடம் கூறினர்?
பெனாதத்திற்கு உதவியாக வந்த 32 ராஜாக்களை. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 50. ராஜாக்களுக்கு பதிலாக யாரை ஏற்படுத்தும்படி பெனாதாத்தின் ஊழியக்காரர் பெனாதாத்துக்கு ஆலோசனை கொடுத்தனர்? சேனாபதிகளை. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 51. மடிய கொடுத்த எவைகளையெல்லாம் லக்கம் பார்க்கும்படி பெனாதாத்தின் ஊழியக்காரர் பெனாதாத்திடம் கூறினர்? சேனைகள், குதிரைகள் மற்றும் இரதங்கள். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 52. பெனாதாத் யாருடைய சொற்கேட்டு அப்படியே செய்தான்? தன்னுடைய ஊழியக்காரர். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்கள் வரை. கேள்வி எண் 53. டேஸிலே நாம் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணி டேஸ் அவர்களை மேற்கொள்வோம் என்று பெனாதாத்தின் ஊழியக்காரர் பெனாதாத்திடம் கூறினர்? சமபூமியிலே யுத்தம் பண்ணி நிச்சயமாய் மேற்கொள்வோம் என்று. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 54. மறு வருஷத்திலே பெனாதாத் சீரியரை லக்கம் பார்த்து இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண எங்கே வந்தான்? ஆப்பெக்குக்கு. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 55. இஸ்ரவேல் புத்திரர் சீரியருக்கு எதிரே எதை போல பாளையம் இறங்கினார்கள்? இரண்டு சிறிய வெள்ளாட்டு கிடைகளைப் போல. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 56. இஸ்ரவேல் புத்திரரும் டேஸ் பார்க்கப்பட்டு டேஸ் சம்பாதித்து கொண்டு சீரியரை எதிர்க்க புறப்பட்டனர்? லக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்து கொண்டு. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 57. தேசம் எதால் நிறைந்திருந்தது? சீரியரால். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 58. கர்த்தர் டேஸ் தேவனாயிராமல் டேஸ் தேவனாயிருக்கிறார் என்று சீரியர் கூறினர்? பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 59. நான் இந்த டேஸை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று கர்த்தர் தேவனுடைய மனுஷன் ஒருவன் மூலம் ஆகாபுக்கு அறிவித்தார். ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 60. எத்தனை நாளளவும் இஸ்ரவேலர் முகமுகமாய் பாளையம் இறங்கினார்கள்? 7 நாள். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 61. டேஸ் நாளில் டேஸ் கலந்தது? ஏழாம் நாளில் யுத்தம் கலந்தது. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 62. இஸ்ரவேல் புத்திரர் ஒரே நாளில் சீரியரில் எத்தனை காலாட்களை மடங்கடித்தார்கள்? 1,00,000. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 63. சீரியரில் மீதியானவர்கள் எங்கே ஓடிப்போனார்கள்? ஆப்பெக் பட்டணத்திற்குள். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 64. சீரியரில் எத்தனை பேர் மேல் அலங்கம் இடிந்து விழுந்தது? 27,000 பேர் மேல். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம்.
கேள்வி எண் 65. பெனாதாத்தும் ஓடிப்போய் டேஸுக்குள் புகுந்து டேஸிலே பதுங்கினான். நகரத்திற்குள் புகுந்து உள்ளறையிலே பதுங்கினான். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 66. இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் எப்படிப்பட்ட ராஜாக்கள் என்று பெனாதாத்தின் ஊழியக்காரர் கூறினர்? தயவுள்ள ராஜாக்கள் என்று. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 67. பெனாதாத்தின் ஊழியக்காரர் எதை தங்கள் அறைகளில் கட்டிக்கொண்டு ஆகாபிடம் வந்தனர்? இரட்டுகளை. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்கள். கேள்வி எண் 68. பெனாதாத்தின் ஊழியக்காரர் எதை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு ஆகாபிடம் வந்தனர்? கயிறுகளை. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 69. ஆகாப் யாரை அவன் என் சகோதரன் என்று கூறினான்? பெனாதாத்தை. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 70. பெனாதாத் என்ன விண்ணப்பம் பண்ணுவதாக பெனாதாத்தின் ஊழியக்காரர் ஆகாபிடம் கூறினர்? என்னை உயிரோடே வையும் என்று. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 71. இன்னும் அவன் உயிரோடே இருக்கிறானா? யார் யாரிடம் கேட்டது? ஆகாப் பெனாதாத்தின் ஊழியக்காரரிடம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 72. உமது டேஸ் பெனாதாத் இருக்கிறான் என்று பெனாதாத்தின் ஊழியக்காரர் ஆகாபிடம் கூறினர்? சகோதரனாகிய பெனாதாத். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 73. யாரை அழைத்து வரும்படி ஆகாப் பெனாதாத்தின் ஊழியக்காரரிடம் சொன்னான்? பெனாதாத்தை அழைத்து வரும்படி. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 74. ஆகாப் பெனாதாத்தை கொன்று போட்டான். சரியா தவறா என கூறுக. தவறு. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 75. ஆகாப் பெனாதாத்தை எதின் மேல் ஏற்றி கொண்டான்? தன் ரதத்தில். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 76. ஆகாப் ராஜா யாரோடே உடன்படிக்கை பண்ணினான்? பெனாதாத்தோடே. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 77. பெனாதாத்தின் தகப்பன் எங்கே வீதிகளை உண்டாக்கி கொண்டான்? சமாரியாவிலே. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 78. எதை கொடுத்து விடுவதாக பெனாதாத் ஆகாபிடம் கூறினான்? தன் தகப்பன் ஆகாபின் தகப்பனார் கையில் பிடித்த பட்டணங்களை. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 79. நீரும் டேஸிலே டேஸ் உண்டாக்கி கொள்ளலாம் என்று பெனாதாத் ஆகாபிடம் கூறினான்? தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம் என்று. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 80. நீ என்னை அடி. யார் யாரிடம் சொன்னது?
தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் தன் தோழனிடம் 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 81. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுடைய தோழனை கொன்று போட்டது எது? சிங்கம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 82. ஒருவன் யாரை காயமுண்டாக அடித்தான்? தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 35 மற்றும் 37 வசனங்கள். கேள்வி எண் 83. தீர்க்கதரிசி ஒருவன் தன் முகத்தின் மேல் எதை போட்டு கொண்டான்? சாம்பலை. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 84. தீர்க்கதரிசி ஒருவன் வேஷம் மாறினவனாய் வழியிலே யாருக்காக காத்திருந்தான்? ஆகாப் ராஜாவுக்காக. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 85. பத்திரம் பண்ண வேண்டிய மனுஷனை தப்பி போக விட்டால் எத்தனை வெள்ளி கொடுக்க வேண்டும் என்று உவமையில் தீர்க்கதரிசி கூறினான்? 1 தாலந்து. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 86. நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும். யார் யாரிடம் கூறியது? ஆகாப் தீர்க்கதரிசியிடம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 87. தீர்க்கதரிசி டேஸ் தன் முகத்தின் மேலிருக்கும் டேஸ் துடைத்து விட்டதினால் ஆகாப் அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான். சீக்கிரமாய் சாம்பலை துடைத்து விட்டதினால். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 88. கர்த்தர் பெனாதாத்தை டேஸுக்கு நியமித்தார்? சங்காரத்திற்கு. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 89. கர்த்தர் சங்காரத்திற்கு நியமித்த மனுஷனை தப்ப விட்டது யார்? ஆகாப் ராஜா. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 90. ஆகாப் ராஜா டேஸும் டேஸுமாய் தன் வீட்டிற்கு போக புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்தான். சலிப்பும் விசனமுமாய். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you.